வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி லன்ச் மெனு பார்க்க போகிறோம். சுவையான காளான் கிரேவியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு தயிர் கறியும். இந்த காளான் கிரேவி மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு தயிர் கறி இந்த காளான் கிரேவிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் காளானை வாஷ் பண்ணி நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. காளான் வெந்து வரும்போது சைஸ் சுருங்கி வரும். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதில் 20 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை இல்லைன்னா மட்டும் நீங்கள் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கி வரட்டும். இந்த அளவு வதக்கிட்டு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த கிரேவியை இன்னைக்கு குக்கரில் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அதனுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி மசியணுங்கிற அவசியம் கிடையாது, லேசாக வதக்கி விட்டால் போதும். இதில் நம்ம வதக்கி அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். வதக்கி விட்டுறலாம். ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்து காளானை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலையே நல்லா பிரட்டி விட்டுருங்க. பிரட்டிட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட்டோம்னா காளான்ல இருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இடையில வெந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. அப்போதான் குக்கரில் வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளி வந்திருக்கு, காளானும் கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். மறுபடியும் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு 4 நிமிஷமாக காளான் மசாலாவோட சேர்ந்து வெந்துடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டால் செக் பண்ணி சேர்த்துக்கங்க. இதில் 200 ml தண்ணி சேர்க்குறேன். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்துடுச்சு. நல்லா கமன் வாசனையாக இருக்குது. நம்ம சேர்த்த காளானுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்ல மட்டன் டேஸ்ட்டில் கமன் வாசனையாக காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து உருளைக்கிழங்கு தயிர் கறி பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீளமாக இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 200 ml ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிரும் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை இந்த பவுலில் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு, இது இருக்கட்டும். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உருளைக்கிழங்கை நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த கிழங்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். வதக்கிட்டு இருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை தனியாக வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை ஓரளவு அதனுடைய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தயிர் கலவையை இதில் சேர்த்துடலாம். தயிர் கலவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே 5-6 நிமிஷத்துக்கு இந்த தயிர் கலவை நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தயிர் கலவையோட நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல வெந்துட்டு இருக்கட்டும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமுமே ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய பொட்டேட்டோ தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய காளான் கிரேவிக்கு பொருத்தமாக டேஸ்டான உருளைக்கிழங்கு தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.